ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படத்தை குறித்து வந்து இப்போ வந்து நடிகை த்ரிஷா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டாகவும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ வந்து தென்னிந்தியா சினிமாவிலேருந்து ஒரு உச்ச நட்சத்திரம், அதாவது பெரிய பெரிய நடிகையான நம்மளோட த்ரிஷா, இப்போ வந்து அவங்க வந்து 42 வயது ஆனாலுமே வந்து இன்னுமே வந்து தமிழ் சினிமா மற்றும் மற்ற மொழிகளை பிஸியாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து த்ரிஷாவோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக வரப்போகிற திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிக்கிற இந்த திரைப்படம் வருகிற ஜூன் 5ஆம் தேதி வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ இந்த திரைப்படத்தை முதல் பாடல் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுருந்துச்சுங்க. ஸோ அதாவது சுகர் பேபி அப்படின்ற ஒரு பாடல் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இனியில் வந்து இப்போ வந்து ஸோ திரைப்படத்தை குறித்து வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படத்தில் வந்து நானும் இருக்கிறேன் அப்படின்றதுனால நான் இந்த திரைப்படத்துக்கு ஒத்துக்கலை. ஆனால் வந்து எங்களோட ஜோடி வந்து திரையில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களோட ஜோடி வந்து நிறைய பேர் விமர்சிப்பாங்க. ஆனாலுமே வந்து இந்த ஜோடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நான் இந்த திரைப்படத்தில் வந்து நடித்தேன். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இருவருமே வந்து ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் சூப்பராக வேலை பார்த்துருந்தாங்க. அது வந்து மற்ற நடிகர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக எங்களோட ஜோடி வந்து ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் திரையரங்கில். ஸோ அதை நீங்கள் காண ரொம்ப ஆவலாக காக்கணும்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை